மனு பெறுவதற்கு சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு வர வேண்டாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில்ராஜா இணைகிறார். செந்தில்ராஜா, விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய விரும்பக்கூடியவர்கள் விருப்ப மனுவை இன்று முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த அளவு பார்த்தீர்கள் என்றால் இன்று 10,000 மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சி அந்த விருப்ப மனு தொடங்கி 2 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் அதற்கு பிறகு நிறுத்தப்பட்டதாகவும் கட்சியின் சார்பில் தெரிவித்திருந்தார்கள். இது மட்டுமில்லாமல் இந்த சமயத்தில் ஏராளமான அந்த நபர்கள், அதாவது கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் அந்த பகுதி பனையூருக்கு வந்ததன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. அவர்கள் புகாரும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் வருகின்ற 14ஆம் தேதி வரை அந்த விருப்ப மனுவை பெறலாம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் என்று அறிவித்திருந்தார்கள். பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் நெருக்கடி ஏற்படுத்தாத வகையில் இனிமேல் வருகிற 14ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக, குறிப்பாக கூகுள் லிங்க் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த விருப்ப மனுவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பதிவிறக்கம் செய்யப்படக்கூடிய அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொரியர் மூலமாகவோ அல்லது நேரிலோ கட்சி அலுவலகத்தில் 14ஆம் தேதிக்கு முன்பு கொடுக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நந்தா, நன்றி செந்தில்ராஜா விவரங்களுக்கு.